என்றாவது வானத்தை அண்ணாந்து பார்த்து ரசித்ததுண்டா? படைத்தவரின் மகத்துவத்தையும் வல்லமையையும் மகிமையையும் உணர்ந்ததுண்டா? அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்ல தெய்வம் தம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கின்றார். ஆம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவருடைய விரல்களின் கிரியைகளாகிய வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உருவாக்கி நிலைநிறுத்தி இந்நாள் வரை தாம் படைத்த எல்லாவற்றையும் காப்பாற்றி தமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருக்கிற தெய்வத்தின் அன்பிற்கும் ஞானத்திற்கும் நிகருண்டோ? சர்வ வல்ல ஞானி வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்து அவருடைய ராஜரீகத்தினால் சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருப்பதால் தான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்கிறார். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவருக்கு பணிவிடை செய்ய பலத்த சௌரியவான்களாகிய தூதர் சேனைகள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்க 4 ஜீவன்கள் வணக்கமாய் விழுந்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளும் 24 மூப்பர்கள் என வான சேனைகள் எல்லாம் பணிந்து கொள்ள, பாட, ஆராதிக்க, துதிக்க சகல கணத்தையும் மகிமையையும் வல்லமையையும் தெய்வம் பெற்றுக்கொள்ளும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும் அல்லவா? அவருடைய மகத்துவங்கள் எண்ணிக்கைக்கும் அடங்காதவைகள். ஆம், பூரண அழகுள்ள வெண்மையும் சிவப்புமானவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு திரையைப் போல தாம் விரித்து வைத்திருக்கும் வானங்களில் மேகங்களை தமக்கு ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் பயணிக்கும் தேவன் பூமியை நோக்கி பார்க்க அது அதிருமாம். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையுமாம். தம்முடைய சுவாசத்தினால் குளிரை கொடுக்கிறாராம். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகுமாம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை சானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்து பார்க்கின்றாராம். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறாராம். நம்முடைய கற்பனையின் எல்கைகளுக்கும் அப்பாற்பட்ட மகத்துவங்கள் அல்லவா? இன்னும் ஏராளம் உண்டு. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து சுடர்களை உண்டாக்கி பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வைத்து எண்ணிக்கைக்கும் அடங்காத நட்சத்திரங்களை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்து அதன் உருண்டையின் மேல் வீற்றிருந்து காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். வானத்தின் கீழெங்கும் தமது சத்தத்தை பலத்த இடிமுழக்கங்களாய் முழங்க பண்ணி பூமியின் கடையாந்திரங்கள் மேல் தமது மின்னலையும் செல்ல விடுகிறார். எப்படி செல்ல விடுகிறார் தெரியுமா? அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாராம். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் யார்தான் தவிர்க்கக்கூடும்? உறைந்த மழையையும் கல் மழையையும் தமது வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட அவைகள் பெய்கிறது. இப்படி ஏராளமான காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, மேகம், இடி, மின்னல், மழை இவைகள் எல்லாம் படைத்தவரின் ஆளுகையையும் வல்லமையையும் மகத்துவத்தையும் மகிமையையும் அல்லவா பறைசாற்றுகின்றது? இத்தனை மகத்துவங்கள் நிரம்பிய வானங்களில்தான்
நமக்கு ஒரு இடத்தையும் நிரந்தரமாய் அவரோடு தங்கும்படியாக ஒரு வாசஸ்தலத்தையும் நித்திய நித்தியமாய் அவரை பணிந்து கொள்ள ஆராதிக்க ஒரு மாளிகையையும் யுக யுகமாய் தெய்வத்தோடு வாழ ஒரு நகரத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆம், அதுதான் வேதம் கூறும் பரலோகம். இதுவே தேவனின் வாசஸ்தலமும் ஆகும். சர்வ வல்லவரின் ராஜ்யம், அவருடைய ஆளுகை, விருப்பம், சித்தம் பரிபூரணமாக செய்யப்படும் ஸ்தலம். ஆம், ஓய்வில்லாமல் துதிகள், ஆராதனைகள், கணங்கள், மகிமைகள் என பரிசுத்தர் தம்முடையவர்களோடு, தூதர்களோடு, வான சேனைகளோடு மகிழும் இடம் இது. அன்றொரு நாள் நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று ஒரு தூதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட சத்தத்தினால் பரலோகம் திடுக்கிட்டது. அவ்வளவே. அந்த தூதன் வானத்திலிருந்து பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான். அவன்தான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, த மார்னிங் ஸ்டார், லூசிஃபர் என்றும் இவன் பெயர் விளங்கிற்று. வானத்திலிருந்து தள்ளப்பட்ட இந்த தூதன்தான் தெய்வத்திற்கு எதிராக சாத்தானாக, பிசாசாக எழுந்தான். அன்றே தேவனுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் ஆரம்பமானது. கீழே விழுந்தவன் தான் நினைத்த பிரகாரம் எப்படியாயினும் தெய்வத்தின் ஸ்தானத்தை அடைந்துவிட வேண்டும் என்று நினைத்து தேவன் படைத்தவற்றை அழிக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் கண்களில் தென்பட்டவர்கள் ஆதாமும் ஏவாளும். இவர்களை விழ செய்தால் மொத்த மனுக்குலத்தையும் பாவத்தில் தள்ளிவிடலாம் என்ற எண்ணத்தில் சர்ப்பத்தின் உருவத்தில் ஏவாளை அணுக, அவனுடைய வஞ்சனையுள்ள வார்த்தைகளுக்கு அவர்களும் ஏமாந்தனர். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தான். தான் சொன்னபடியே செய்துவிட்டேன் என்ற பெருமையில் பரவசம் கொண்டான். தெய்வத்தின் ஆளுகையில் இருந்த மனுக்குலம் இப்போது அவன் கைக்கு சென்றது. தேவன் படைத்த முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த தவறினால் பாவம் தேவனை மனிதனிடமிருந்து பிரித்தது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் அவருக்குள்ளும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அன்று முதல் பாவம், பரிசுத்தம், வெளிச்சம், இருள், நன்மை, தீமை, நீதி, துன்மார்க்கம், மாம்சம், ஆவி என அனைத்தும் இரண்டாக பிரிந்தது. சாத்தானும் ஆளுகை செய்ய துவங்கினான். மக்களை தம் தந்திரத்தினாலும் வஞ்சனைகளினாலும் சேர்க்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருந்தது என்று நன்கு அறிந்தவன் அல்லவா? அதே போல தனக்கென்று ஒரு சேனையை உருவாக்க துவங்கினான். ஆச்சரியம் என்னவென்றால் இவனுடைய சேனையும் வானத்தில்தான் உள்ளது. ஏனெனில் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகின்றதல்லவா? அது இவன் ராஜ்யமே. இவனுக்காகவும் இவனுடைய சேனைகளுக்காகவும் இவனுடைய பிள்ளைகளுக்காகவும் உருவாக்கப்பட்ட இடம்தான் ஒரு புறம் தேவன் தாம் ஆசையாய் சிருஷ்டித்த மனுக்குலத்தை தம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தில் கிருபையாய், இரக்கமாய், தயவாய், நீடிய பொறுமையாய் செயல்பட, மறுபுறம் பிசாசும் ராஜ்யத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆக இரண்டு ராஜ்யங்கள் உருவெடுத்தன. ஒன்று வெளிச்சத்தின் ராஜ்யம், அது தெய்வ ஆளுகைக்கு உட்பட்டது. இதன் முடிவு நித்திய ஜீவனாகிய பரலோகம். இரண்டாவது இருளின் ராஜ்யம், சாத்தானின் ஆளுகைக்கு உட்பட்டது. இதன் முடிவோ மரணம், நரகமே.
சாத்தானுடைய எண்ணம் எத்தனை கொடிதானது, தந்திரமுள்ளதென்று பாருங்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட அக்கினை தீர்ப்பில் எல்லாரும் பங்கடைய வேண்டும் என்று வஞ்சித்து தந்திரமாய் செயல்படுகிறான். ஆனால் நம்மை படைத்தவரோ அவனுக்காக நியமிக்கப்பட்ட அக்கினை தீர்ப்பில் நாம் பங்கடைந்து விடக்கூடாது என்பதற்காக தம் சொந்த குமாரனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அக்கினை தீர்ப்பில்லை என்று நியமித்து அன்பின் உச்சத்தை தொட்டார். ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காக ஒரு புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது. அதுதான் ஜீவ புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனாகிய பரலோகம் செல்ல முடியும். போர்த்தல வீதி, விலையேற பெற்ற கற்கள், முத்துக்களாலான நகரம் பார்வைக்கு மட்டும் வசீகரிக்கும் தன்மை உடையதல்ல, நம் உணர்வுகளுக்கும் மருந்தாகும். ஆம், கண்ணீர் இல்லாத, மரணமில்லாத, துக்கமில்லாத, அலறுதல் இல்லாத, வருத்தமில்லாத நகரம் அது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் நிறைவாய் இருக்கும் இடம் அது. சீஷர்கள், நீதிமான்கள், சன்மார்க்கர்கள், உத்தமர்கள், செம்மையானவர்கள், உண்மையுள்ளவர்கள், நன்மை செய்தவர்கள், தேவப்பிரியர்கள், இரத்த சாட்சிகள் ஜீவிக்கும் பரிசுத்த ஸ்தலம் அது. எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்தவரோடு ஆளுகை செய்யும் ஸ்தலம் அது. அவர் சமூகத்தை, பிரசன்னத்தை நித்தமும் அனுபவிக்கும் ஸ்தலம் அது. மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டு கரம் கோர்த்து நடக்கும் வீதிகள் அது. தெய்வம் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் நகரம். அங்கு ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். கேட்கும் போதே இருதயம் பரவசம் கொள்ளுகிறதே, நேரில் அங்கு செல்லும் போது உள்ளம் பூரிக்கும் அல்லவா? ஆனால் அதற்கு நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆம், பரலோகவாசிகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். அப்படியென்றால் ஜெயம் கொள்ளாதவர்கள் எங்கே? அவர்கள் எங்கு இருப்பார்கள்? அவர்களின் நிலைதான் என்ன? ஆம், மரணமே அவர்கள் முடிவு, நரகமே அவர்கள் வழி, வேதனையே அவர்கள் வாழ்க்கை. பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்காமல் அவன் கொடுத்த இன்பங்களிலும் கவர்ச்சிகளிலும் பூரித்து போய் வாழ்க்கையை பாவத்தில் முடித்த அனைத்து துன்மார்க்கர்களும், பாவிகளும், துரோகிகளும், பொல்லாதவர்களும், பொய்யர்களும், பயந்தவர்களும், மனமேட்டிமையானவர்களும், அவிசுவாசிகளும், விக்கிரகாராதனைக்காரர்களும், சூனியர்களும், விபச்சாரரும், அருவருப்பானவர்களும், கீழ்ப்படியாதவர்களும், கொலைபாதகரும், பணப்பிரியர்களும், தற்பிரியர்களும், பொருளாசைக்காரரும், வெறியரும், தேவ பகைஞர்கள் அனைவரும் வசிக்கும் இடமது. இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நித்தியமாய் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருந்து சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்களாம். அங்கே அழுகையும் புலம்பல்களும் பற்கடிப்பும் மாத்திரமே மிஞ்சும். இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாத சாத்தானின் ஆளுகையும் கெர்ச்சிப்பும் நிறைந்த இடமது. கேட்கும் போதே உள்ளம் நடுநடுங்குகின்றதே. அதில் பங்கடைந்தால் அதன் வலியும் வேதனையும் என்னமாயிருக்கும்? ஒருவராகிலும் இவ்விடம் சென்றுவிடக் கூடாதென்பதே என் நோக்கமும் கூட. அவன் செய்த தவறுக்காக அவன் தண்டிக்கப்பட போகிறான். நாம் ஏன் அவன் தந்திரங்களுக்கு உடன்பட்டு நித்திய வாழ்வை இழக்க வேண்டும்?
ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் தன்னோடு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லவா? அவ்வாறே படைத்தவருக்கும் ஆசை தம் பிள்ளைகளோடு வாழ வேண்டும், உறவாட வேண்டும் என்று. ஆனால் மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததால் பரிசுத்த தெய்வத்தால் நம்மோடு வாழ முடியாத நிலை. ஆகவே நம்மை அவருடைய இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி பரலோகத்திற்கு அழைத்து சென்று மகிமைப்படுத்துவதே அவர் திட்டம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் காண்பித்திருக்கும் நீதியின் மார்க்கத்தை பின்பற்றி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் கைக்கொண்டு வாழ்ந்தால் மணவாளன் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் வரும்போது நம்மை அவரோடு அழைத்து செல்வார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவரோடு எழுந்திருப்பார்கள். இந்த நம்பிக்கையினால்தான் ஒருவர் மரிக்கும் போது சரீரத்தை எரிக்காமல் புதைக்கிறோம். அவரோடு மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆம், நம் வாழ்க்கை இவ்வுலகத்தோடு முடிவதல்ல. மரணம் நம் நித்தியத்திற்கான ஆரம்பமே. நம் மரணம் எப்போது சம்பவிக்கும் என்பதை ஒருவரும் அறியோமே. ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். நாம் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நாம் மிகுந்த ஆவலோடே காத்திருந்து ஆயத்தமாயிருக்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட்ட பின் முடிவு வரும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகவே பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அன்று வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தலை குனிந்து கைவிடப்பட்டு போகாமல் அன்பரின் கரம் பிடிக்க முகமுகமாய் தரிசிக்க கட்டி அணைத்து முத்தமிட யுக யுகமாய் அவரோடு வாழ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா?